அமிர்தகுமார், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தின் பிரதான இணைப்பு சங்கங்களில் ஒன்றான தமிழ்நாடு அரசு பொது நூலகத்திய அலுவலக ஒன்றியத்தின் சார்பில் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழகம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டமானது எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நிகழ்வு ஒற்றை கோரிக்கை தான், வேற எந்த கோரிக்கையும் வைக்கல. ஏன்னா 10 கோரிக்கை வைத்து 2 கோரிக்கை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லாமல் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்று தமிழகம் முழுவதும் திரண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கன்னியாகுமரியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, தென்காசியிலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து, விருதுநகரில் இருந்தெல்லாம் கூட திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த போராட்டத்தின் மூலமாகவது நமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தியால் வருகின்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வந்தும் கூட இதுவரை எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால்தான் இந்த போராட்டங்கள் இன்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கான முக்கிய காரணம் தமிழ்நாடு அரசுதான் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனெனில் தற்பொழுது அதாவது தொடக்கப்பள்ளி என்றால் அதை தரம் உயர்த்தி நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். நடுநிலை பள்ளியாக இருந்தால் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். உயர்நிலை பள்ளியாக இருந்தால் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்திற்கு கல்லூரி தேவை என்றால் கல்லூரி புதிதாக தரம் உயர்த்தி உருவாக்கப்படும். இது அரசுடைய நியதி. அதாவது நூலகம் என்பது எப்படி ஒரு முக்கியமான தேவை என்பதை நமக்கெல்லாம் உண்மையாக தெரியும். இன்னும் சொல்ல போனால் 2013 இதுவரை நூலகம் தரம் உயர்த்தப்படாமல் 12 ஆண்டுகளாக நிலையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு ஒரு 100 நூலகங்களாக தரம் உயர்த்தி வந்திருப்பது கடந்த காலங்களில் நடைபெற்ற நிகழ்வு. அப்படி எடுத்துக்கொண்டால் கூட 12 வருடங்களாக ஒரு 100 நூலகங்கள் தரம் உயர்த்தப்பட்டிருந்தால் ஒரு 1200 பணியிடங்களானது உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் 12 ஆண்டுகளாக அந்த புதியதாக தரம் உயர்த்தப்படாத காரணத்தினால் இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சி 2001 2006 எடுத்துக்கொண்டால் கூட இந்த 5 வருட காலகட்டங்களில் ஒரு 100 ஒரு வருடத்துக்கு எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 500 நூலகங்கள் தரம் உயர்த்தப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கே வேலை இல்லாமல் அனைவரும் ஊர்ப்புற நூலகங்கள் எல்லாம் 3ஆம் நிலை நூலகர்களாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பார்கள். இந்த நிகழ்வை பலமுறை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அரசு இது தள்ளி இருக்கிறது என்பது யதார்த்தம். ஆகவே இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக அரசின் உடனடியாக கவனம் செலுத்தி அந்த நூலகங்களை இன்னும் சொல்லப்போனால் ஏராளமான காலி பணியிடங்கள் தற்போது நிலையில் இருக்கிறது. புதியதாக அவர்களுக்கு எந்த விதமான செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. ஏனெனில் 1046 நபர்கள் தகுதியான நபர்கள் இருந்தும் கூட பணி ஓய்வு பெற்றும் இறந்துவிட்ட காரணத்தினால் தற்போது 1008 பணியிடங்கள் மட்டும்தான் பதவி உயர்த்தப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அதிலும் கூட ஏற்கனவே நாம் கூறியவாறு பெரிய அளவில் இவர்களுக்கான செலவினம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் எல்லாம் தற்போது சிறப்பு காலமுறை ஊதியத்தில் 7700 என்ற சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். இவரை தரம் உயர்த்தினால் பெரிய செலவுகளாம் அரசுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. 19500 என்ற நிலைக்கு தான் உயர்வார்கள். அப்படி உயர்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு பெரிய நிதி செலவுகளாம் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னும் சொல்லப்போனால் தற்போது அவர்கள் பெற்று வருகின்ற ஊதியமானது 1,78,78,00,000 தான் ஊதியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 3ஆம் நிலை ஊதிய நூலகராக தரம் உயர்த்தினால் அவர்களுக்கு ஆகும் செலவு 2,79,00,000 மட்டும்தான் ஆகும். வேறு இதர செலவுகளுக்கான வாய்ப்பு இல்லை. மொத்தத்தில் சொல்லப்போனால் 1,96,00,000 மட்டும்தான் கூடுதலாக அரசுக்கு செலவாகும். அதிலும் கூட அலுவலக உதவியாளர் பணியானது 197 இடம் அங்கு காலியாக இருக்கிறது. அதே போல பதிவாளர் எழுத்தர் பணியான 160 இடம் காலியாக இருக்கிறது. இதெல்லாம் முழுமையாக கணக்கு எடுத்துக்கொண்டால் 503 பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதையெல்லாம் முழுமையாக கடந்து நிரப்பினாலே 505 பணியிடங்கள் மட்டுமே புதியதாக தரம் உயர்த்தினால் இந்த பிரச்சனை முழுவதுமாக கலந்துவிடும் என்பதை யதார்த்தம். அப்படி இருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு பெரிய செலவினங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இதையும் கணக்கு கொண்டால் ஒரு வருடத்திற்கு
48 லட்சம் ரூபாய் மட்டும்தான் இதர செலவுகள் அரசுக்கு வரும். இது ஒரு பெரிய விஷயங்களாக பார்க்காமல், இன்னும் சொல்லப்போனால் 1008 உடைய நபர்கள் தரம் உயர்த்தப்படும் என்பது பிரச்சனையாக பார்க்காமல் 1008 குடும்பங்கள் இதில் வாடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் என்பதை உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி செய்வார் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் 96 பணி நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் வந்து ஆரம்பத்தில் தொகுப்பூதியத்தில் 1000ஆகவும் 1500ஆகவும் ஊதியம் பெற்று பணிபுரிந்து வந்தார்கள். டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் அவர்களுக்கு முதலில் 2500 சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணி நியமனம் செய்து அவர் இன்று வரை அந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தை பணிபுரிந்து வருகிறார்கள். நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய தகப்பனார் ஆட்சியில் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிந்த உங்களை அந்த ஊர்ப்புற நூலகர்களை உங்களது ஆட்சியில் அப்பா செய்த அந்த நியமனத்தை நீங்கள் காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தால் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விஷயத்தை சுட்டிக்காட்டணும். ஏற்கனவே பல முறை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அதோடு மட்டுமின்றி 2018 இதை போன்ற ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். 2023 ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தோம். அதற்கு பிறகுதான் அரசு 454 ஊர்ப்புற நூலகர்களை 3ஆம் நிலை நூலகராக பதவி உயர்த்தப்படும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவித்தது. மீதி இருக்கிற நபர்கள் இதுவரை அப்படியே இருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை தான் 1008 பேர். ஏறக்குறைய மிக குறைந்த ஊதியத்தில், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு ஒப்பீடாக சொல்கிறேனே, தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் பணிக்கு வருவதற்கான அடிப்படை தகுதி 10ஆம் வகுப்பு. எந்த பதவி என்றால் சொல்ல 10ஆம் வகுப்பு. இவர்களுடைய அடிப்படை தகுதி 12ஆம் வகுப்பு பிளஸ் CLS என்ற பதவி. சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சதான் எலிஜிபிளா உள்ள வர முடியும். ஆனால் 10ஆம் வகுப்பு முடித்து பணிபுரிந்தவருடைய ஊதியத்தை விட இவருடைய ஊதியம் மிக மிக குறைவாக பெற்றுக் கொண்டு வருகிறார். இதுதான் யதார்த்தம். 12ஆம் வகுப்பு முடித்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் முடித்து பணி சேர்ந்தவருடைய ஊதியம் மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே குறைந்தபட்சம் கேட்டு சொல்ல போனால் தமிழகத்தில் பணிபுரிகின்ற ஒரு கேடுறாங்க, தப்பா பேச நினைக்க வேண்டாம். உதாரணத்துக்காக சொல்கிறேன், துப்புரவு பணியாளர்கள், அலுவலக உதவியாளர்கள் போன்றவர்கள், காவலர்கள் போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்ற அடிப்படை ஊதியம் 15,700. ஆனா இவர்கள் பெறுகின்ற அடிப்படை ஊதியம் 7,700. தகுதி வாய்ந்தும் படித்திருந்தும் சொல்லப்போனால் 10 ஆண்டுகளாக இந்த குறைந்த ஊதியத்திலேயே பணிபுரிந்து வருகிறார்கள் என்பதால் தான் இந்த விஷயத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். 4.5 வருஷமா எதுவுமே பண்ணல. இந்த 6 மாசத்துல இல்ல, இதே இடத்தில் நாங்க 25/4/2025 அன்று மிகப்பெரிய தமிழ்நாடு அரசு ஒன்றியம் தலைமையிலான போட்டாஜி கூட்டமைப்பு சார்பாக மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தை நடத்தினோம். இதே இடத்தில் இந்த தர்ணா போராட்டம் நடத்திய மறுநாள் அரசு எங்களை கூப்பிட்டு அழைத்து பேசி 25 நாள் என்பது சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாள், அது வெள்ளிக்கிழமை. உடனடியாக எங்களை அழைத்து பேசி திங்கட்கிழமை அடுத்த சட்டமன்றம் நடக்கின்ற அடுத்த வேலை நாள் திங்கட்கிழமை தான் முதலமைச்சர்கள் 9 அறிவிப்புகளை அறிவித்தார்கள். அந்த அறிவிப்புகளை நாங்கள் உண்மையாக பாராட்டுகிறோம். வேணுங்கன்னா 5 ஆண்டுகளாக நிலுவையிருக்கின்ற சனநெடுப்பு ஒப்படைப்பு அதுதான் மீண்டும் கிடைத்தது. பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கான குழுவானது கால நீட்டிப்பு மிக அதிகமாக என்று சொன்னவுடன் கால நீட்டிப்பு எல்லாம் குறைத்தார்கள். அதில் கூட சர்க்கார் அந்த 30/9க்குள் அந்த கால வரையறை முடிந்திருந்தால் கூட முழுமையாக அரசுக்கு அந்த அறிக்கையை கொடுக்காமல் ஒரு பகுதியாகத்தான் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதை முழுமையாக பெற்று நாங்கள் அரசு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரதானமான கோரிக்கையாக எங்களது தமிழ்நாடு அரசு ஒன்றியம் முன்னெடுத்து வருகிறது. அந்த போராட்டத்தின் காரணமாக 9 கோரிக்கைகள் அறிவித்தார்கள், பல்வேறு கோரிக்கைகள் அறிவித்தார்கள். இருந்தாலும் இதை போன்று பல்வேறு கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறுகின்ற காரணத்தினால் தொடர்ந்து நாங்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கின்றோம். நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்று நம்புகின்றோம். இன்னும் சொல்ல போனால் இதை அரசு எதிர்த்து நடக்கின்ற போராட்டம் அல்ல. முதலமைச்சர் கவனத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒற்றை விஷயத்தை வலியுறுத்தி தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அரசு இது செவி சாய்க்கும் என்று நம்புகிறோம்.